பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 43 முதல் 46 வரை. உடனே அவர் இப்படி பேசுகையில், 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகர் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிரித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையிலே சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவன் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபமணி முடித்த பிறகு அவர் அங்கே கைது செய்யப்படுகிறார். அவரை கைது செய்து அங்கே விசாரிப்பதற்காக விசாரணைக்கு கொண்டு போகிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொடுக்க முடியாது 30 வெள்ளிக்காசை இயேசுவோடு இருந்த 12 சீஷரில் ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க வருகிறான். நான் யாரை முத்தம் செய்கிறோனோ அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தான். அப்படி கிட்ட வந்தவுடனே ரபி ரபி என்று சொல்லி போதகரே போதகரே என்று சொல்லி அவரை முத்தமிட்டான். அவர்கள் இயேசுவில் கை போட்டு அவரை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காக தங்களுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார்கள், தங்களுடைய மதத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். அரசாங்கத்தில் வேலை வாங்குவதற்காக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறார்கள், மதம் மாறிவிடுகிறார்கள். பணத்துக்காக, காசுக்காக, உலகத்தினுடைய ஆஸ்திக்காக காட்டிக் கொடுக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த யூதாசை போல இன்றைக்கும் ஏராளமான யூதாசுகள் இருக்கிறார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த யூதாசை போல காணப்படக்கூடாது என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பாவத்திலே, சாபத்திலே, உலகத்திலே, சடங்காச்சாரத்திலிருந்து ரட்சித்தார். அந்த இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டிய வெளியே அவரை தூக்கப்படுத்தக்கூடாது. இயேசுவை திரும்ப சிலுவையில் அடிக்கக்கூடாது. இயேசுவை திரும்ப நாம் காட்டிக் கொடுக்க கூடாது. காட்டிக் கொடுப்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள். அப்படி மதம் மாறி வேலை வாங்கி கொள்கிறார்கள், மதம் மாறி திருமணம் செய்து கொள்கிறார்கள், மதம் மாறி இன்றைக்கு தன்னுடைய உலக ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை விற்று போடுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாய் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீர் எங்களோடு என்னோடு நீங்க பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.